சந்தானம் சார், நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன். அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலாச்சார், இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் உண்மையாக பேசுனதால தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவு மனப்பான்மையில் தான் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சாதான் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணாம், நான் ஏன்னா இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க. நிறையா பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க அது. இப்போது முருகனுக்கு வேலு குத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்கிறாங்க. இல்லை, நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவொன்னே அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது. இருமுடி கட்டுவோம், அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமலே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்தில் அன்பில் அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது, அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது. அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுனால இல்லை. நான் இன்னமும் சொல்கிறேன், பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்கிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்குறதும் செய்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன். இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து, அந்த காருக்கு எப்படி 4 டயர் இருந்தால் தான் கார் போகுமோ அதே மாதிரி அந்த 4 டயர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த வீடுலேயே எதுலேயே வந்து அந்த பேப்பரில் வந்ததெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அமிச்சு, இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும். அப்போ தான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறது இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார், உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவி மரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் கண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. கூல் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். மிக்க நன்றி சார். ரவி சார், நெலுகல் ரவி சார், நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார், குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர், என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டன் இட் இஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணாக நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி, மிக்க நன்றி நட்டி. ஃபஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது வந்து
கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன். இன்னைக்கு அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம், அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம். அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்க, அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், எப்போவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அது நான் இப்போ அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் என்ன உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. ஆபருக்கும் டாபருக்கும் எப்படி ஆபருக்கும் டாபருக்கும் ஆலி நாலு நானுங்கோ, பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ, வேப்ப மரம் புளிய மரம், அதுக்கு என்னப்பா மறந்து போச்ச, அண்ணங்கிட்ட பேசுங்கோ, வடக்கு பட்டி ராசா இந்த ராமசாமி தானுங்கோ. நன்றி நன்றி நன்றி. நல்ல வேலைப்பா, விசில் அடிச்சு கை தேடிட்டீங்க, நன்றி. தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ வெரி மச். கூல் சுரேஷ் அந்த மாதிரிலாம் பேசினா காண்டாயிருவீங்க, ஸோ அதனால் அளவாக பேசிக்கிறேன். எங்கள் அண்ணன் சந்தானத்துக்கு இதுதான் ஆரம்பம். நீங்கள் சந்தானம் அண்ணனுடைய அடுத்த வெர்ஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறப்போ அது சும்மா வெறும் வாய் வார்த்தை கிடையாது. எங்களை எல்லாம் அப்படி அரவணைச்சு எங்களோட பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அதோட ஃபோக்கல் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எங்கள் அண்ணன் தான். அவர் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி நைட் ஆனால் வருவார், என்ன பிரசாந்த் இன்றைக்கி என்ன பண்ண சொல்கிறான், தீய தாண்ட சொல்கிறானா அப்படிங்க. அப்படி என்ன பிரசாந்த், என்ன கூல் சுரேஷ் எல்லாம் புதைச்சிருக்கானுங்க, நம்மளையும் புதைச்சிருவானா அப்படிங்க. அப்படி அதாவது டைரக்டரு, அதாவது கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அப்படி கார்த்தி நான் எங்கேயுமே போகல, கார்த்தி நீ ஷூட் முடிச்சுட்டேன் விடு அப்படின்ட்டு வந்து அப்படியே இருந்தாங்க. மேகாகாஷ் வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய பாட்டி இருந்தாங்க, அதுக்கு போயிட்டு 2 நாளில் வந்தாங்க. இதெல்லாம் பெரிய டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, அதாவது எமோஷனலான ஒரு விஷயம் இதெல்லாம். பட் அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து வேலை செய்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, என்னுடைய நண்பன் கார்த்திக்கு மொத்த பாராட்டும் ஒன்று தான் சேரணும்பா. என்னை நம்புன, என் கூடவே இருந்த. எனக்கு என்னென்னா, நான் டிக்ளோனா பண்ண ஆரம்பிச்சதுலப்போ பர்சனலாக பயங்கர ட்ராமா, அவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை. எனக்கு டிக்ளோனாவில் இருந்தால் அவர் கொடுத்த அவனு சொல்லலாம், அவங்க கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் அங்கிருந்து தான் வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறிச்சு. கூட ட்ராவல் பண்ணுறது, எனக்கு இந்த கதையை வந்து குழந்த மாதிரி தூக்கிட்டு எத்தனை நாள் அழுதுருக்கான்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நகராது, சினிமா உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். கை விட்டுறலாமான்னு தோணும், போதுன்னு தோணும், அவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வந்தது சந்தானம். வாப்பா கார்த்தி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டது சந்தானம். இன்னைக்கு இந்த படத்துடைய முதலீடை தேட்ரிக்கல் ஷேரில் மட்டும் அசல் பண்ணிடுச்சு. இந்த படம் வாங்கின எல்லா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒருத்தர் கூட ₹1 கூட நட்டமாகாமல் எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் தமிழ்நாட்டில் வாங்கின, இந்தியாவில் வாங்கின எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே தியேட்டர்கள் ஆதரிக்கிற படங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் F&B சேல்ஸ், அதாவது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது பொங்கல் படங்களுக்கு 80% இணையாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது நாம. ஃபேக்ட். கேன்டீன் சேல்ஸு, கேன்டீன் வியாபாரம். அப்போ யோசிச்சுக்கங்க, ஒரு க்ளீனான என்டர்டெய்னர். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் நண்பனுடைய டிக்ளோனா இதே மாதிரி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை விட இதுக்கு ஈக்குவலாக நிச்சயமாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். பட் எல்லாருமே கடவுள் வந்து ஒரு விஷயத்த வந்து காக்க வைக்கிறார் அப்படின்னா
ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி அது மாதிரி கார்த்தியை வந்து இதுக்கு தயார் பண்ணி அத்தனை தடையும் அவனுடைய வில் பவர்னால உடைச்சது. இதில் வந்து இந்த வெற்றிக்கு அதாவது டைரக்ஷன் சைடில் வந்து அவன் இழுத்துட்டு போன அந்த வெயிட்டெல்லாம் வந்து யோசிக்க முடியாத வெயிட்டு. அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பான். அப்படியே நைட்டு முடிச்சு அந்த ஷார்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரேமாக ஓடுதியா அப்படின்ட்டு வந்து இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நான் பாப்பா பொண்ணு எப்படியா கடவுள் இவருக்கெல்லாம் வெற்றி தந்துருட்டுன்னு. அதே மாதிரி தான் சேஷ் ஒன்று இன்னைக்கு ஜாலியாக பேசிட்டாரு. நீங்கள் லிட்டரலாக அந்த கேரக்டராகவே இருப்போம். அப்படி உழுவாருங்க. இப்போ நான் உழுந்ததை பற்றி ரவிமேரியானும் இவங்களாம் நடராஜ் சார் பேசினாரு. எங்கள் முதலாளி நடராஜன் பேசினாரு. பட் என்னன்னா சேஷ் ஒன்று சாக்கடையில் விழுந்தார் அந்த வயசுல. இன்னைக்கு பரதநாட்டியத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். சேஷ் ஒன்று அந்த பல்ட்டி அடிச்ச சாக்கடையில் அவர் வயசுக்கு உழுந்து ஒரு ஷாட் ஓகே ஆகிறதுக்கு உழுகிறதெல்லாம் இருக்குல்ல. மிகப்பெரிய காமெடியனுக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு முழு கேரவன் அவருக்கே இருந்து 10 அசிஸ்டன்ட் போட்டு பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிக்கணும்னு நான் மனசார நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். மற்ற எல்லா அண்ணன்களுக்கும் நன்றி. இப்போ ரவிமேரியா சார் இவங்கெல்லாம் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணனுங்க. எனக்கு எனக்கு வந்து MS பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் வந்து என்னோட அண்ணனுங்க, என்னோட வழிகாட்டிகள். ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம், மஞ்சு, ஆல்பின் இவங்கெல்லாம் வந்து உழைச்சது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த படத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பிடிக்கிறதுக்கெல்லாம் அலைக்கிறதெல்லாம் சாதாரண இது கிடையாது. இவங்கெல்லாம் நிச்சயமாக பெரிய டைரக்டர்ஸ் ஆவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாம் டைரக்டர்ஸ் ஆகி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். என் நண்பன் கார்த்திக்கு வாழ்த்துக்கள் நண்பா. நாம் ஜெயிச்சிட்டோம். யாரும் இனி வந்து வெற்றியை மறுக்கவே முடியாது. இல்லைங்க OTTயில் ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா கம்மியாக பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம்லாம் சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். நோபடி கேன் டினை யுவர் சக்ஸஸ். நன்றி.